ஹலோ ட்ரேடர்ஸ், வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நாம எஸ்எம்சி கான்செப்டை ஒரு சீரீஸாக பார்த்துட்டு வரோம். ஸோ அந்த சீரீஸில் இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் மிட்டிகேஷன் அண்ட் அன்மிட்டிகேஷன் அப்படின்னா என்னங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, சப்ளை அண்ட் டிமாண்ட்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் மார்க்கெட் செக்ஷன்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு அடுத்து ஆர்டர் பிளாக், தென் ப்ரீமியம் வெர்சஸ் டிஸ்கவுண்ட். இதெல்லாம் தெரிஞ்சுட்டு இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு புரிதல் இன்னும் ஈஸியாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் அதெல்லாம் பார்க்கலன்னா என்னோட பிளேலிஸ்ட்டில் அது இருக்குது, அதை பார்த்துட்டு இதை பாருங்கள். இப்போ இந்த டாபிக்ல போகலாம். மிட்டிகேஷன் அண்ட் அன்மிட்டிகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு மார்க்கெட் இந்த மாதிரி லோ ஹை திரும்ப லோ, இந்த ஹையை பிரேக் பண்ணிட்டு அடுத்த நியூ ஹை கீழே வருது, இங்கே ஒரு லோ ஹை மறுபடியும் லோ ஹை, மார்க்கெட் இந்த மாதிரி அப் ட்ரெண்டு ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. மார்க்கெட்டை அப் ட்ரெண்டில் என்ன பண்ணுமா, இந்த மாதிரி இந்த ஹை வந்து பிரேக் ஆகும். இது வந்து வீக் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். என்னோட மார்க்கெட் செக்ஷன்ல இந்த இதை சொல்லியிருப்பேன். இதுக்கு பேர் வந்து பிஓஎஸ், பிரேக் ஆஃப் செக்ஷனு. ஸோ இந்த பிரேக் ஆஃப் செக்ஷன் நடந்ததுக்கு நேராக மேலேருந்து கீழே ரிவர்ஸில் வந்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கும். இதை வந்து நான் என்னோட ஆர்டர் பிளாக்ல சொல்லியிருப்பேன். மார்க்கெட் மேலேருந்து கீழே வருது, கீழே வந்து மறுபடியும் மேலே போய் இந்த ஹையை பிரேக் பண்ணுது. ஸோ இந்த ஹையை பிரேக் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இது வந்து ஒரு பிரேக் ஆஃப் செக்ஷன். மார்க்கெட் திரும்ப கீழே வருது, கீழே வந்து இங்கே வந்து ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கும். இப்போ மார்க்கெட் என்ன பண்ணா, இந்த ஆர்டர் பிளாக்ல ஆர்டர் எடுத்துட்டு திரும்ப மேலே போய் இந்த ஹையை பிரேக் பண்ணுது. ஸோ அப்போ என்னன்னா, மார்க்கெட்டு கீழே இருந்து மேலே போகுது, மேலே போயிட்டு அந்த ஹையை பிரேக் பண்ணுது, திரும்ப கீழே வருது, திரும்ப வந்து இங்கே இருக்க இந்த ஆர்டர் பிளாக்ல ஆர்டர் எடுக்கு. இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, மார்க்கெட் மேலே போகிற மார்க்கெட் கீழே வந்து இந்த ஆர்டர் பிளாக்ல ஆர்டர் எடுத்துட்டு மேலே போகுது இல்லையா, இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த ஆர்டர் பிளாக் நமக்கு மிட்டிகேஷன், இது வந்து மிட்டிகேஷன், இந்த பிளாக் வந்து நமக்கு அன்மிட்டிகேஷன். சரி, ஓகே. இப்போ மார்க்கெட் மேலேருந்து போய் இதில் என்ட்ரி எடுத்துட்டு மேலே போயிருக்கு. இப்போ இங்கே நீங்கள் மார்க்கெட்டில் வந்து இந்த ஆர்டர் பிளாக்கை மார்க் பண்ணி வச்சுருப்பீங்க. இப்போ இந்த பிளாக்குக்கு வரவே இல்லை. இப்போ இதை என்ன பண்ணுறது? அப்போ இது மிட்டிகேட்டடு, இது அன்மிட்டிகேட்டட். மார்க்கெட் என்ன பண்ணால், இப்போ மேலே போயிட்டு திரும்ப வந்து என்ன பண்ணால், திரும்ப கீழே வரும். இப்போ இந்த இடத்துல ஒரு சோச் வச்சுட்டு திரும்ப மேலே போயிட்டு திரும்ப கீழே வரும். இப்போ இந்த மாதிரி மார்க்கெட் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ இது வந்துருக்கு இல்லையா, இந்த ஹை, இப்போ இந்த ஹை வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ மார்க்கெட் இந்த இடத்துல என்ன பண்ணிட்டுனா சோச் வச்சிருக்கு. சோச்சுனா மார்க்கெட்டு தன்னோட பொசிஷனை மாற்ற போகுதுன்னு அர்த்தமா. ஸோ மார்க்கெட் தன்னோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணுது. மார்க்கெட் மேலேருந்து கீழே வருது. இப்போ மார்க்கெட் மேலேருந்து கீழே வரும்போது நமக்குன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு சப்ளை இருக்கும். கரெக்ட். இப்போ மார்க்கெட்டு இந்த இடத்துல ஒரு சப்ளை இருக்கும். இந்த சப்ளைல ஆர்டர் எடுத்துட்டு கீழே வரும். இப்போ இங்க இருந்து சப்ளை எடுத்து மார்க்கெட் கீழே வரும். இப்போ நீங்க என்ன பண்ண, மார்க்கெட் கீழே வந்து மேலே போகுது. இப்போ இங்க வந்து பிஓஎஸ் வச்சிருக்கு. மறுபடியும் மார்க்கெட் மேலே வரும். இந்த சப்ளைல என்ட்ரி எடுக்கும், கீழே வரும். இப்போ கீழே வரும். இந்த டயத்துல இப்போ என்ன ஆகும்னா, இங்க பார்த்தீங்களா இருக்கு இந்த அன்மிட்டிகேஷன் ஜோன். இதை இப்படி மார்க் பண்ணுங்க. இதுதான் நமக்கு டார்கெட். ஸோ என்ன ஆகும்னா, மிட்டிகேஷன் பிளாக்ல ஆர்டர் எடுத்துட்டு மேலே போகும். மேலேருந்து கீழே வந்து அன்மிட்டிகேட்டட் ஜோன்ல வந்து டார்கெட் ஃபில் பண்ணும். ஸோ இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, மிட்டிகேஷன்னா ஆர்டர் எடுக்கிறதுக்கு, இந்த இடத்துல மிட்டிகேஷன்ங்கிறது ஆர்டர் எடுத்துட்டு எந்த பிளாக்ல ஆர்டர் எடுக்குதோ அது மிட்டிகேஷன் பிளாக்கு. எந்த பிளாக்ல வந்து ஆர்டர் எடுக்காம இருக்கோ அந்த பொசிஷன் மேலேருந்து கீழே வரும்போது அது டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இப்படி வச்சுக்கிறோங்க. ஸோ இதுதான் மிட்டிகேஷன் அன்மிட்டிகேஷன். மிட்டிகேஷனா என்ன, ஒரு பிளாக்கு ஆர்டர் எடுத்துட்டு மேலே போகும்போது அது மிட்டிகேஷன் பிளாக்கு. ஒரு பிளாக்கு ஆர்டர் எடுக்காம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆர்டர் எடுக்காம மார்க்கெட் மேலேருந்து கீழே வரும்போது அந்த ஆர்டர் பிளாக்கை நாம் என்ன பண்ணலாம், டார்கெட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இங்கே எடுத்த என்ட்ரிக்கு இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருப்பீங்க, இங்க இருந்து இங்க வரும். இதுதான் நம்ம டார்கெட். இது எப்படிங்கிறத நம்ம சார்ட்ல பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம்னா, ஸோ இது உங்களுக்கு என்ட்ரி, இதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ், இங்கேருந்து வருதுங்களா, இங்கே வர்ற அன்மிட்டிகேட்டட் ஜோன் இருக்கு இல்லையா, இது நமக்கு டார்கெட். இது எப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ சார்ட்ல பார்க்கலாம் வாங்க. பாருங்க, மார்க்கெட் மேலேருந்து கீழ் நோக்கி வருது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது டவுன் ட்ரெண்டு. ஸோ டவுன் ட்ரெண்ட் நம்ம என்ன பண்ணணும், செல்லிங் பார்க்கணும். செல்லிங் பார்க்குறதுக்கு முன்னாடி எந்த இடத்துல மார்க்கெட் பிஓஎஸ் கொடுக்குன்னு பார்க்குறோம். மார்க்கெட் இந்த இடத்துல பிஓஎஸ் கொடுத்துருக்கு. ஸோ பிஓஎஸ் இங்கே கொடுத்துருக்கனால மார்க்கெட் இந்த இடத்துல பிஓஎஸ் கொடுத்துருக்கு. பிஓஎஸ் கொடுத்ததுலேருந்து நேராக ரிவர்ஸ் பண்ணி போங்க. ரிவர்ஸ் பண்ணி போகும்போது எந்த இடத்துல நமக்கு ஆர்டர் பிளாக் இருக்குன்னு பாருங்கள், அதை மார்க் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆர்டர் பிளாக் நமக்கு வேலிடு, இது நமக்கு ப்ரீமியமில் வருது. ஸோ நான் அதை மார்க் பண்ணிடுறேன், இந்த ஆர்டர் பிளாக். இப்போது என்ன நடக்குதுன்னா, மார்க்கெட் இங்கேருந்து மேலே போகுது. ஸோ மார்க்கெட் டவுன் ட்ரெண்டு, நம்ம செல்லிங் பார்க்க போகிறோம். இப்போ இந்த இடத்துல என்ட்ரி அடிக்கிறோம். இப்போ இந்த இடத்துல என்ட்ரி எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், இங்கேருந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும். கரெக்டுங்களா, இது நமக்கு என்ட்ரி பாயிண்ட்டு. மேலே ஸ்டாப் லாஸு, கீழே டார்கெட் வைக்கணும். கீழே டார்கெட் வைக்கணும்னு என்ன சொல்லியிருக்கேன், அன்மிட்டிகேட்டட் ஜோனில் நமக்கு டார்கெட் வைக்கணும்னு சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ட்ரி இருக்குமா, அங்கேருந்து ரிவர்ஸில் வாங்க. எந்த இடத்துல அன்மிட்டிகேட்டட் பிளாக் இருக்கும் பாருங்க, இந்த இடத்துல நமக்கு ஒரு அன்மிட்டிகேட்டட் பிளாக் இருக்குது. ஸோ நான் இதை மார்க் பண்ணிக்கிறேன்.
இப்போ நமக்கு என்ன ஆகும்னா இதுதான் நமக்கு டார்கெட்டாக வைக்கணும். ஸோ மார்க்கெட் அங்கேருந்து கீழே வருது, நேராக வருது, நம்மளோட அன்மிட்டிகேட் ஜோனில் மீட் பண்ணுது. இப்போ இது நமக்கு டார்கெட். ஸோ இப்போ என்னன்னா டவுன் ட்ரெண்ட் எப்படி தெரிஞ்சுக்கணும், இந்த மார்க்கெட் வீடியோ பாருங்கள். அங்கே பிஓஎஸ் நடக்குது, பிஓஎஸ் நடத்துனது ரிவர்ஸில் போங்க. அங்கே இருக்க ஆர்டர் பிளாக் இது எப்படி மார்க் பண்ண சொல்லிட்டு இது 50% பாடி கேண்டில் என்னோட ஆர்டர் பிளாக் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், அது பாருங்கள். இந்த ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணியிருக்கீங்க. மார்க்கெட் இங்கேருந்து ரிவர்ஸில் போகுது, சின்ன புல் பேக் கொடுக்குது, கொடுத்துட்டு நம்மளோட ஆர்டர் பிளாக்ல என்ட்ரி எடுக்குது, எடுத்துட்டு 2 ஹவர்ஸ் கீழே வருது. இப்போ நமக்கு தெரியணும் எந்த இடத்துல நமக்கு டார்கெட் வைக்கணும் அப்படின்னு. ஸோ இங்கேருந்து என்ட்ரி இடத்துலேருந்து ரிவர்ஸில் வாங்க. இந்த இடத்துல பாருங்கள், இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது. நம்ம இதை டார்கெட் 1 கூட வச்சுக்கலாம். இதுக்கான ரியாக்ஷன் பாருங்கள் அவன் எப்படி கொடுத்துருக்கானு. இங்கேருந்து வந்தவன் கரெக்டாக இந்த இடத்துல பாருங்கள் ரிவர்ஸ் ஆகிறேன். ஏன்னா இது ஒரு அன்மிட்டிகேட் ஜோனு. ஸோ இந்த இடத்துல மிட்டிகேட் பண்ணிவிட்டு திரும்ப மேலே போகுது. திரும்ப என்ன சொல்கிறோம், அடுத்த அன்மிட்டிகேட் ஜோன் எங்கே இருக்குன்னு வருது, நேராக அங்கே வந்து இந்த அடுத்த அன்மிட்டிகேட் ஜோனு இங்கே வந்து கரெக்டாக எக்ஸாக்ட் பாருங்கள், அந்த இடத்துல நம்ம டார்கெட் ஹிட் ஆகுது. இது டவுன் ட்ரெண்டுக்கு. இப்போ அப் ட்ரெண்டுக்கு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், மார்க்கெட் மேலேருந்து கீழே வருது, கீழே வந்துட்டு இந்த இடத்துல தன்னோட பொசிஷனை ரிவர்ஸ் பண்ணுது. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுதுன்னா, மார்க்கெட் டவுன் ட்ரெண்டாக இருந்த மார்க்கெட் இங்கே வந்து இந்த இடத்துல சிஹெச் கொடுத்து மார்க்கெட் அப் ட்ரெண்டாக மாறுது. இப்போ நம்ம என்ன பண்ணோம், மார்க்கெட்டு எந்த இடத்துல இந்த இடத்துல நமக்கு சிஹெச் கொடுத்துருக்கு, இதை மார்க் பண்ணுங்க. ஸோ இங்கே சிஹெச் கொடுத்துருக்கு, கொடுத்ததுலேருந்து ரிவர்ஸில் வாங்க. எந்த இடத்துல ஆர்டர் பிளாக் இருக்குன்னு மார்க் பண்ணுங்க. ஸோ இதுதான் நமக்கு அன்மிட்டிகேட் ஜோனு. ஸோ இந்த ஜோனை நான் பிளாக் பண்ணிக்கிறேன். இதுதான் நமக்கு அன்மிட்டிகேட் ஜோனு. நான் இதை மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணதுக்கப்புறம் இது அன்மிட்டிகேட் ஜோனு. இந்த இடத்துல நமக்கு என்ட்ரி எடுத்திருக்கு. இப்போ நமக்கு என்னென்னா, மார்க்கெட் இங்கேருந்து மேலே போகுது. ஆனால் போகிறதுக்கு முன்னாடி எது நமக்கு டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணணும்னு பார்க்கும்போது, இங்கேருந்து ரிவர்ஸில் போங்க. இங்கேருந்து ரிவர்ஸில் போகும்போது எங்கே அன்மிட்டிகேட் ஜோன் நடந்திருக்குன்னு பார்க்கணும். எங்கே அன்மிட்டிகேட் ஜோன் இருக்குன்னு பார்க்கும்போது, இப்போ இங்கேருந்து வாங்க, இதெல்லாமே மிட்டிகேட் ஜோனு, இதெல்லாம் மிட்டிகேட். இங்கே ஒரு 50% பாடி கேண்டில் இருக்குது. ஸோ நான் இதை மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன ஆகணும், மார்க்கெட்டு இந்த இடத்துல சோர்ச் வச்சதுக்கு அப்புறம் இங்கே சோர்ச் வச்சிருக்கு, அதுலேருந்து ரிவர்ஸில் வாங்க. இங்கே இருக்க ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணியிருக்கேன். மேலே போன மார்க்கெட், இங்கேருந்து மேலே போன மார்க்கெட் சோர்ச் வச்சுட்டு திரும்பி வரான். நம்மளோட ஆர்டர் பிளாக்ல என்ட்ரி எடுக்கிறான். என்ட்ரி எடுத்து 2 ஹவர்ஸ் மேலே போகுது. மேலே போய் எந்த இடத்துல நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறோம், நம்ம மார்க் பண்ணியிருந்த இந்த அன்மிட்டிகேட் ஜோன் இருக்கு பார்த்தீங்களா, இதில் நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதில் நம்ம என்ட்ரி எடுத்துருக்கிறோம். இது எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இது நமக்கு என்ட்ரி, கீழே ஸ்டாப் லாஸ், டார்கெட் இங்கே வந்திருக்கு, அதுக்கு மேலே கூட போயிருக்கான். ஸோ நம்ம ப்ரோ ட்ரெண்ட் தான். ப்ரோ ட்ரெண்டை நம்ம வந்து இப்போ சிஹெச் நடந்ததுனால நாம் 1:5 தாராளமாக வைக்கலாம். இது டார்கெட் 1. இதுக்கு மேலே எங்கே அன்மிட்டிகேட் ஜோன் இருக்குன்னு பாருங்கள். இது கூட ஒரு அன்மிட்டிகேட் ஜோன் தான். மார்க்கெட் இங்கேருந்து 1:5 தாராளமாக கொடுத்துருக்கு. இந்த வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ மற்ற ட்ரேடருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. உங்களை இன்னும் ஒரு நல்ல எஸ்எம்சி கண்டென்ட்டோட சந்திக்கிறேன். ஓகே, பை, டேக் கேர்.